பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்று ஒரு கேள்வி வந்துள்ளது. நீங்கள் ஷாபான் 15 நோன்பு நோட்பதை பற்றியும் வணக்க வழிபாடுகள் பற்றியும் கூறினீர்கள். ஆனால் 3 யாசின் ஓதி வருகிறார்களே, அதை பற்றி ஒண்ணுமே சொல்லலையே, அதை பற்றி விளக்கவும். பதில்: ஷாபான் 15 சில மக்கள் மக்ரிப்க்கு பிறகு 3 யாசின் ஓதி வருகிறார்கள். ஒவ்வொரு யாசினுக்கும் ஒவ்வொரு துவாவை வைத்து ஓதி வருகின்றனர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் 15 இப்படி மக்ரிப்க்கு பிறகு யாசின் ஓத வேண்டும், 3 தடவை ஓத வேண்டும், அதுவும் இன்னென்ன துவாவை வைத்து ஓத வேண்டும் என்றெல்லாம் நமக்கு காட்டித் தரவில்லை. மாறாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொன்னார்கள்? குர்ஆனை ஓதுங்கள், ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் கிடைக்கும் என்பதை சொன்னார்கள். உதாரணத்திற்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து என்று சொன்னால் 5 எழுத்துகள், 5 × 10 50 நன்மைகள் கிடைக்கும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கியுள்ளார்கள். ஆகவே குர்ஆனை நாம் தினந்தோறும் ஓதி அதிக நன்மையை அள்ளுவோமாக என்று கூறி எனது உரையை முடிவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.